ஃபேனில் வரும் ஒருவித சத்தம், சாதாரணமாக விட்டால் எகிரும் மின்சார கட்டணம். உடனே இதை செய்திருங்கள். வீட்டில் விசிறி சத்தமின்றி மென்மையாக சுழன்றால் அது ஆரோக்கியமாக செயல்படுகிறது என்ற உணர்வை தரும். ஆனால் சில நேரங்களில் விசிறி சுழலும் போது டக் டக் என சத்தங்கள் எழுவதை கேட்டிருக்கிறீர்களா? அதை நாம் பெரும்பாலும் தவிர்த்து விடுகிறோம். ஆனால் இந்த சத்தங்கள் உங்கள் மின் சாதங்களின் உடல் நலத்தை மட்டுமல்ல, மின் கட்டணத்தையும் நேரடியாக பாதிக்கக்கூடியவை. முதல் காரணமாக, விசிறி பிளேடுகளில் தூசி மற்றும் மாசுக்கள் தேங்கினால் அது சமச்சீரான சுழற்சியை பாதிக்கிறது. பிளேடுகளின் எடை மாறுவதால் சுழற்சி சீராக நடைபெறாது. இது பிளேடுகளை மோட்டாருடன் சிக்க வைக்கும். இந்த சுழற்சியின் போது சத்தம் எழும். சீரற்ற சுழற்சி அதிக மின்சக்தியை நுகரும் கட்டண உயர்வுக்கு காரணமாகும். விசிறியின் மோட்டார் பாகங்களில் எண்ணெய் தடவப்படாத நிலையில் இருந்தால் உள்வட்டம் இடைஞ்சலின்றி சுழல முடியாமல் சிரமப்படும். இந்த மோதல்கள் சத்தங்களை உண்டாக்கும். அதிக அழுத்தத்துடன் சுழலச் செய்யும். மின்சாரம் கூட அதிகம் தேவைப்படும். இது உங்களின் மின் கட்டணத்தில் படிப்படியாக உயர்வை ஏற்படுத்தும். பிளேடுகள் வளைந்துவிட்டால் அல்லது நெக்குகள் தளர்ந்தால் சுழற்சி நேரம் அவை பக்கச்சுவரோடு மோதும். விசிறியின் பக்கவாட்டில் உள்ள பிளாஸ்டிக் அல்லது உலோகத்துடன் மோதும் ஒலிகள் தொடர்ச்சியாக ஏற்படும். இது கூட சீரற்ற இயக்கத்தை உருவாக்கி சக்தி வீணாக்கம் ஏற்படுத்தும். கெப்பாசிட்டர் எனப்படும் பாகம் பழுதடைந்தால் விசிறி சரியான வேகத்தில் சுழலாது. இது அதன் இயக்கத்திறனை குறைக்கும். மோட்டார் வேகம் சீராக இல்லாததால் இயக்க தடை ஏற்படும். இது கூட விசிறிக்கு தேவையான மின்சக்தியை அதிகரிக்கும் கட்டணத்திலும் தாக்கத்தை ஏற்படுத்தும். பழைய விசிறிகளில் மோட்டார் மற்றும் உள்வட்டம் மாறும்போது பிசுபிசுப்பு மற்றும் நெகிழும் சத்தங்கள் எப்போதும் கேட்கப்படும். நாம் பெரும்பாலும் கவனிக்காத இந்த சத்தங்கள் பெரிய அளவில் சக்தி வீணாவதற்கான தொடக்க சின்னமாக இருக்கலாம். விசிறியின் சுழற்சி பகுதிகளில் அழுக்குகள், வாட்டர் வாஷ் பிழைகள் அல்லது கழிவுகள் தேங்கி இருந்தால் பிளேடுகள் அவற்றுடன் மோதும். இது உள் நடுநிலையை சீரிழக்கச் செய்யும். அதே சமயம் சுழற்சியையும் தடுக்கும். இது மோட்டாருக்கு கூடுதல் பளுவாக மாறும். சில விசிறிகளில் பொத்தான்கள் சீராக இயங்கவில்லை என்றால் கூட சத்தம் வரும். மின்சாரம் பாயும் பாதையில் தடைகள் ஏற்படும் போது அந்த சுழற்சிக்கு தேவையான சக்தி பிழையாக நுகரப்படும். இதுவும் கட்டணத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தும். விசிறி சத்தம் என்பது ஒரு எச்சரிக்கை காணொளி போன்றது. சத்தம் வந்தா சத்தமா பழுதாகும் என்பதை சுட்டிக்காட்டும். தினமும் சத்தத்துடன் விசிறி இயங்கும் அளவுக்கு விட்டுவிட்டால் 1 மாதத்திற்கு வரும் மின் கட்டணத்தில் அதற்கான தாக்கம் தெளிவாக தெரியும். அதனால் சத்தம் கேட்கும் தருணங்களில் அலட்சியம் செய்யாமல் உடனே விசிறியின் உள் அமைப்புகளை சுத்தம் செய்யவும், பிழைகள் இருந்தால் சரி செய்யவும் பழைய சாதன நிபுணர்களை அணுக வேண்டும். நம் வீட்டு விசிறியின் ஆரோக்கியமே மின் கட்டணத்தின் தடையற்ற வாழ்க்கையின் ஆரம்பம். இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.